சித்திரை திருவிழாவின் போது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் திருக்கோலத்தில் பூப்பல்லக்கில் வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சபரிநாதன் வழங்க கேட்கலாம். சபரிநாதன், கள்ளழகர் வைகை ஆற்றில் வைபவம் நடந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக மோகன். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் திருக்கோலத்தில் பரமக்குடி வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இவ்விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு அழகரை வரவேற்று வருகின்றனர். ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி நாளில் கள்ளழகர் வைகை ஆற்றில் பூப்பல்லக்கில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. இதனையொட்டி பரமக்குடியில் அமைந்துள்ள அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 29 கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. திருவிழா நாட்களில் பெருமாள் ஆடி வீதிகளில் பல்லக்கில் வலம் வந்து பக்தர்களுக்கு தொடர்ந்து அருள் பாலித்தார். பல்வேறு மண்டபப்படிகளில் தங்கி அருள் பாலித்த சுந்தரராஜ பெருமாள் இன்று முக்கிய நிகழ்வாக அதிகாலை ஏராளமான தீவெட்டிகள் வெளிச்சத்தில் வான வேடிக்கைகள் மற்றும் மேளதாளங்கள் முழங்க சுமார் ஒரு 3:30 மணி அளவில் பூப்பல்லக்கில் கள்ளழகர் வேடமிட்டு பச்சை பட்டு உடுத்தி தாமரை கிண்ணத்தில் பால் சோறு சாப்பிட்டபடி பரமக்குடி வைகை ஆற்றில் இறங்கினார். கள்ளழகர் பச்சை பட்டு உடுத்தி ஆற்றில் இறங்குவதால் மழை பெய்து விவசாயம் செழிப்புடன் நாடு வளமாகும் என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை 9 மணி அளவில் மேலச்சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள தல்லாக்குளம் மண்டபப்படியில் குதிரை வாகனத்தில் எதிர் சேவை வைபவம் நடைபெற உள்ளது. இந்த எதிர் சேவை வைபவத்தில் ஆயிரக்கணக்கான விரதம் இருந்த பக்தர்கள் பீச்சாங்குழல் மூலம் மஞ்சள் நீரை அழகருக்கு பீச்சி குளிர்விப்பர். தொடர்ந்து இரவு காக்காத்தோப்பு மண்டபப்படியில் மாண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து நாளை தசவதார நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. இன்று கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தை முன்னிட்டு பரமக்குடி சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் விடிய விடிய வைகை ஆற்றில் தங்கியிருந்து விழாவை கண்டு ரசித்து வருகின்றனர். மதுரைக்கு அடுத்தபடியாக பரமக்குடியில் விழா நடைபெறுவது மிகவும் பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகிறது. இந்த விழாவிற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சிறுவர் குழந்தைகள் விளையாட்டுக்காக பொழுதுபோக்கிற்காக வைகை ஆற்றில் ராட்டங்களும் அமைக்கப்பட்டு விளையாடி வருகின்றனர். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கள்ளழகரை வரவேற்று தரிசனம் செய்து வருகின்றனர். மோகன். மதுரையை தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கிய நிகழ்வு தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சபரிநாதன்.